ஹாய்ல வணக்கம் கேமர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க அரேஸ் கிராஸ்ஓவர் கேம் தான் ஆட போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, நிறைய அனிமியோட கிராஸ்ஓவர்ஸ்லாம் இருக்கும். இதில் ஒரு அனிமி வந்து மெயினாக இருக்கும். அந்த அனிமி நேம் வந்து சோலோ லெவலிங். அந்த அனிமி பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வாங்க, சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னு வேற தெரியல. ஓகே, பார்ப்போம் எங்கே இருக்கோன்ட்டு. கீழே நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓடுறது இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அரைஸ், இந்த அரைஸ்னு ஒரு வார்த்தை அந்த சோலோ லெவலிங்கில் முக்கியமான வார்த்தையே அதுதான். அந்த அனிமிலேயே அந்த வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே யாரும் இருக்கான். பேர் என்னடா? சுண்டு. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது பேரெல்லாம். ஓகே, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அடிக்கிறேன். ஆட்டோ கிளிக் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நார்மலாக அடித்து பார்ப்போம். அடி அடி. என்னடா ரொம்ப கம்மியாக டேமேஜ் விடுது. அவ்வளோதான், மெசேஜ் வருது பார்த்தீங்களா? எத்தனை வாட்டி வரும் மெசேஜ் விடுமேட்டு. ஓகே, ரொம்ப கம்மியாக டேமேஜ் விடுது. இப்படிலாம் விழுந்துட்டு இருந்தா எப்போ நான் அவனை அடித்து என்ன பண்ணுறது? இவன் ஒருத்தனுக்கே இப்படின்னா அப்போ ரெண்டாவது மூணாவதுலாம் சுத்தம். அட்ரா என்னடா ஹெச்பி போல, என்ன ஹெச்பி போல ஹேங் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஹேங் ஆகிடுச்சா இந்த மாதிரி வேற ஆயிடுது நார்மலாக. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்? திருப்பி மெசேஜா? வெயிட் பண்ணுங்கள். அடித்து முடிக்க போகிறேன், அடித்து முடிக்க போகிறேன். 9 8 7 6 5 4 3 2 1 அடிச்சிட்டேன். இப்போ அரைஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா? இதுதான் நம்ம தொடணும். மொத்தம் 3 சான்ஸ் தருவாங்க. ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே நான் அரைஸ் பண்ணிட்டேன். இதே பெரிய பாஸ்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு சான்ஸில் அரைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் நார்மல் தானே, அதனால் அசால்ட்டாக அரைஸ் பண்ணிட்டேன். இப்போ பாஸாக இருந்தாலும் அரைஸ் பண்ண முடியாது. என்னடா அது வரவே மாட்டான், கிளிச் ஆகுதா? என்னடா இது? வந்துட்டான். இவன் வெறும் ரேங்க்கு, இப்போதைக்கு ரேங்க்கு. அப்புறம் பார்ப்போம் எவ்வளோ ரேங்க்லாம் போகுதுன்ட்டு. எக்யூப் பண்ணிக்கிறேன். எக்யூப் பண்ணிட்டேன். இப்போ அட்டாக்னு காட்டுதா? அவனை அட்டாக்குன்னு தொட்டால் போதும், இவனே அடிச்சிடுவான். ஸ்பீடாக அடிச்சிட்டான்ப்பா, சூப்பரு. இப்போ இவனையும் அரேஸ் பண்ணிடலாம். 2வது வாட்டி அரேஸ் பண்ணுறேன். இதான் லாஸ்ட் வாட்டி. இந்த வாட்டி அரேஸ் ஆகிட்டான். இந்த மாதிரி 3 சான்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3 சான்ஸில் அவனை அரேஸ் பண்ணணும். இது வந்து ஒரு லெவலிங் கேம் தான், ஓகேவா? இப்போ வந்து அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போய் அடிப்போம். இவன் 2வது லெவலு, இவனை அசால்ட்டாகவே அடிச்சிட்டோம். இப்போ இவனையும் அரேஸ் பண்ணுவோம். அரேஸ் ஆகிட்டான். இப்போ இவனையும் நம்ம டீமில் சேர்த்துக்கணும். மொத்தம் 4 பேர் தான் நம்ம டீமில் சேர்த்துக்க முடியும் போல். நான் இப்போதைக்கு 3 பேர் வச்சுருக்கேன். இன்னும் ஒருத்தரை வந்து சேர்த்துட்டோன்னா 4 பேர் தான் எக்யூப் பண்ண முடியும். இப்போ இங்கே இவனையும் அடிச்சிடும். இவன் 4வது லெவலு. ஓகே, கிடைப்பானான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு வாட்டி கிடச்சிட்டான். ஓகே, இப்போ வேறு யாருன்னா இருக்காங்களா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவனை எக்யூப் பண்ணிடலாம். எக்யூப் பண்ணிட்டேன். இப்போ 4 பேரும் நம்ம பின்னாடி வராங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து வேறு யார் வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்போமா? இவன் இப்போ தான் அடித்தான். கான்ஷியா? இவன் பேர் கான்ஷி. இவனை போய் அடிப்போம். அடிங்கடா. இப்போ பவர் அட்டாக்கு போடுங்க. பவர் அட்டாக். நானும் சேர்த்து அடிக்கிறேன், அப்போ தான் ஹெச்பி ஸ்பீடாக போகுது. அடிச்சுட்டு இப்போ அரைஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே கிடச்சிருச்சு. இப்போ திருப்பியும் அவனை போயிட்டு பெஸ்ட் எக்யூப்பில் இவன் வந்துட்டான். அங்கே ஒருத்தர் பெருசாக இருக்கான். ஹெச்பி எவ்வளோ இருக்கும் தெரியலையே. அவனை இப்போல்லாம் அடிக்கவே முடியாது. அடுத்தாலும் வந்துட்டானா திருப்பி இவனையும் அடிச்சிடலாம். இப்போ இவன் எப்படி அட்டாக் போடுவான்? இதான் அவனோட அட்டாக்கா? ஓகே, பார்த்தேன். ஏதோ கீழே உடையுது. இவனையும் அரேஸ் பண்ணிட்டேனா? சூப்பரு. ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே கிடச்சிட்றாங்கப்பா. ஓகே, அடுத்தது வேறு யார்? அந்த சைடு போனால் இன்னொன்று ஒருத்தர் இருக்கான். இவனையும் அடிச்சிடு.
இவனையும் அடிச்சிடுங்க. அடிங்க 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 சீக்கிரம் அடிங்க. நான் வெப்பன் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கிறது ஒரே ஒரு ஹெச்பியாக தான் போகுது. இவனையும் அரேஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஈஸியாக தான் இருக்காங்க. போக போக தான் கஷ்டமாக இருக்கும் போல் அரேஸ் பண்ணுறதுக்கு. கே இங்கே ஒருத்தர் இருக்கான், இந்த ஷுண்டோட பாஸ் போல். ஹெச்பி எவ்வளோ? ஐயோயோ கேவா? ஐயோ இவ்வளோ கேவெலாம் வேணாம்ப்பா. 99Kலாம் வேணாம். வேணாம் வேணாம். டேக். டேக் யார் இது? டேக்கா டாக்கா தெரில. வெயிட் பண்ணுங்க, அடிப்போம். 4வது லெவலு. இவனை அடித்து எப்படியாவது இவனையும் அரேஸ் பண்ணுவோம். இவன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான். ஹெச்பி ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஹெச்பி எவ்வளோ? இவனோட ஹெச்பி வந்து 4000 ஹெச்பி போல் இவனோட ஹெச்பி. ஏதோ குவெஸ்ட் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு அரைஸுன்ட்டு. கிளைம் தொடரும் போலையே. கிளைம் வந்துடுச்சு. இப்போ அடுத்த குவெஸ்ட் ஏதோ வந்துருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இவனை அடித்து முடிப்போம். திருப்பி மெசேஜா? என்னடா மெசேஜ் வருது? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணும் போல். இது வெப்பன் கொடுத்துருக்கான்ப்பா இவன். இந்த வெப்பன் வச்சு அடிப்போம். அரைஸ் பண்ண. அரைஸ் 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 ஆயிட்டான். இப்போ பெஸ்ட் எக்கிப் போயிட்டு பெஸ்ட் எக்கிப்பு தொட்டோன்னா கான்ஷி போயிட்டான். இப்போ டாக்கு தான் வந்துட்டான். இப்போ 2வது வாட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டு ஷேர் பண்ணும் போல். இப்போ ஷேடோ பவர் கொடுக்கலாமா? ஷேடோ பவரே ஒன்று கொடுப்போம். ஓகே, ஷேடோ பவருக்கு ஒன்று கொடுத்துட்டேன். இன்னும் 3 இருக்குது. இந்த 3 எதுக்கு கொடுக்கறது? எது கொடுக்கலாம்? வெப்பன் மாஸ்டரிக்கு ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ வந்து எஜிலிட்டி வேணால், ரீச் வேணால், பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுத்துட்டேன். இன்னும் 1 இருக்குது. இந்த ஒன்று வந்து நான் எதுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன்னா ஷேடோ பவர் கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுத்துட்டேன். ஓகே விடுங்க. ஓகே, இவனை அடிப்போம். இவனை அடித்து இவனையும் நம்ம டீமில் சேர்த்துக்கணும். இப்போ அடிங்க 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 சீக்கிரம் அடிங்க சீக்கிரம் அடிங்க. அடிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் இவன் பவர் அட்டாக் போடும்போது கிளிச் ஆகுது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. எப்படியாவது இந்த பவர் அட்டாக் வருதுல்ல, அதை மட்டும் எடுத்துட்டா போதும். கிளிச்சு மட்டும் ஆகாமல் இருந்தால் சரி. செட்டிங்ஸ் எதுனா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வச்சுட்டான். வெப்பன் என்னடா ஃபஸ்ட்டாவது 1 போச்சு. இப்போ 1 கூட போகலை போல. ரொம்ப நேரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஏதோ ரைடு வந்து எண்டுன்னு வருது. ஓகே, அரேஸ் பண்ணா. அரேஸ் ஒரு அரேஸ். டேய் என்னடா முதல் வாட்டி அரேஸ் ஆகாமல் போனது இதுதான். இப்போ வேறு எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான் ஒருத்தன். இவனை போய் அடி அடி அடி. 5வது லெவலு. இப்போ இவனை அடித்தோன்னா நம்மளுக்கு இவன் சேர்ந்துட்டோன்னா இப்போ வேறு யாருனா பெரிய ஆளை போய் அடிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இவனை அடித்து சாவடிப்போம் இவனை. ஷேடோவை ஸ்கின்னெல்லாம் மாற்ற முடியுமா? இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம். 548 ரூபாய் இருக்குது நம்மக்கிட்ட. அப்டேட் ஏதோ விட்றாங்க போல். இன்னும் 4 hours இருக்குது. சீக்கிரம் அடிங்க 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 அடிங்க. ஓகே, அடிச்சிட்டேன். இப்போ இவனை அரேஸ் பண்ணுவோமா? என்னடா தாண்டா ரைஸ் ஆயிடுச்சு. ஆட்டோ ரைஸ் இருக்கா? இதை பார்க்காமலே போயிட்டேனே இவ்வளோ நேரம். டேய் யாரும் அடிச்சிட்டு இருக்கான். இவன் கூட போய் இவனையும் அடிச்சு நம்ம இவனை அரேஸ் பண்ணிடலாம். என்னடா இது, இவனோட அட்டாக் இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ இவனை தான் நம்ம எடுக்கணும். கொண்டுட்டே போயிட்டீங்களா? டேய் அப்போ இவங்களாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க கூடயே இருப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஷேடோஸ் கிடைக்கும். ஸ்பான் ஆகிட்டான். வாங்கடா வாங்கடா ஹெல்ப் பண்ணுங்கடா. வாங்கடா ஹெல்ப் பண்ணுங்கடா. டேய் அங்கே அடிக்காதீங்களா, இங்கே வாங்கடா. ஐயோ இவனை அடித்தோன்னே இப்போதைக்கு இவனை முடிக்கவே முடியாது போலியே. இவ்வளோ ஹெச்பி இருக்குது இவனுக்கு. வரான் ஒருத்தன். எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கடா. முடிச்சாச்சு. வா, ஆட்டோ ரேஸில் வரல. ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது? இந்த ஆட்டோ ரேஸு நல்லதா இல்லை கெட்டதா? ஏன்னா நான் ஆட்டோ ரேஸ் தொட்டால் ரேஸே ஆக மாட்டான். இப்போ இன்னொரு வந்துட்டான். 5 லெவல் தான் இவனும். ஈஸியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அடிச்சிடலாம். அடிச்சு அடி 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 அடின்னு அடிக்கிறேன். ஹெல்ப் பண்ண மாட்டான் ப்ரோன்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறான். டேய் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா. இன்னும் அடிச்சிட்டான். எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடச்சிச்சு போல். வெயிட் பண்ணுறா. எனக்கு அடிங்கடா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா.
ஒரே ஒரு வாட்டி போதும்டா. ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோ ரைஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டே எனக்கு குடுத்தான். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ ரைஸால தான் ஆட்டோ ரைஸு வேலை செய்யாது போல். சில நேரத்தில் வேலை செய்யுது, சில நேரத்தில் வேலை செய்யலை. பேர் லாக்லின்னா, லாக்லின். வித்தியாசமாக இருக்குது பேர். அடிக்கிறேன். யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இவனுக்கு வேறு இவ்வளோ ஹெல்த்து வேறு கொடுத்து வச்சுருக்காங்க போல். இந்த இடத்துல நிறைய பாஸ்லாம் இருப்பாங்க போல், அவங்களுக்கு தலைவன் மாதிரி. ஏன்னா மேலே வந்து லாக்லின் ப்ரூட்டுன்னு போட்டிருக்கு, பாஸுக்கெல்லாம் ப்ரூட்டுன்னு போட்டிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், பாஸ் போல் இவன். அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான். கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே இருக்கான். வாங்கடா, அவங்களெல்லாம் அடிக்க முடியாதுடா, வாங்கடா. போயிட்டு வெப்பன் எதனா வாங்க முடியுதான்னு பார்ப்போம். வெப்பன் எங்கே வாங்கணும் வேறு தெரியலையே. போய் பார்ப்போம் வெப்பன் எங்கேனா வாங்குற மாதிரி இருக்கான்ட்டு. இருக்குது வெப்பன் ஷாப்பு இங்கே இருக்குது. இதில் நம்ம எதை வாங்க முடியும்? நம்மக்கிட்ட இருக்க காசில் 480 ரூபாய்க்கு தான் ஒரு வெப்பன் வாங்க முடியும். அதுக்கு நான் காசு சேர்த்து வச்சு பெரிய வெப்பனே வாங்கிடுவேன். ஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணலாமா? ஓகே, இந்த சிட்டி பேர் லெவலிங் சிட்டி. ஓகே, நான் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்பான் பாயிண்ட்டும் செட் பண்ணிட்டேன். இப்போ வேறு யாருன்னா அடித்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பாஸ் கிடச்சிட்டனா போதும். பாஸ் கிடச்சிட்டா மிச்சவங்களாம் அடிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போகணும். எங்கடா ஃபஸ்ட்டு ஈஸியான பாஸாக இருக்கணும். இதில் எது ஈஸியான பாஸ் எது கஷ்டமான பாஸ் வேறு தெரியல. நம்ம போயிட்டு அந்த டாக்குன்னு ஒருத்தன் இருந்தால, அவனை அடித்து ஃபஸ்ட்டு அவனை ரேஸ் பண்ணிப்போம். ஏன்னா அவன் சூப்பராக அடிக்கிறான். அவன் அடித்து நம்மளுக்கு நிறைய ஹெச்பி போக்கிட்டானே போதும். ஓகே, குவெஸ்ட்டு என்னென்னா 10 பேர் அடிக்கணும் போல். சுண்டு 10 பேர் அடிக்கணும். ஓகே, அதை அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். அடி 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 சின்ன அரைஸ் ஆகிட்டான். ஓகே, இப்போ இவனை போய்ட்டு பெஸ்ட் எக்யூப் தொட்டோன்னா இவனும் வந்துடுவான். இப்போ இவன் ஆகிட்டானா? இப்போ வேறு எங்கே இருக்கான்? ஏய் குட்டி, இவனிலே குட்டி இருக்காங்களா? இது தெரியாமல் போச்சு. இவன் அட்டாக்லாம் சூப்பராக இருந்தது. மேலேருந்து ஏதோ எரிக்கல் மாதிரி வருது. ஃபஸ்ட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிப்போம். ஏன்னா இவனோட அட்டாக் சூப்பராக இருக்குது, பவர் அட்டாக். இவன்டா இவ்வளோ நேரம் அடிக்கிறீங்க? அப்போ இந்த டாக்கை விட இவன் தான் கொஞ்சம் பவர் போல். டாக்கை விட இவன் தான் பவர் போல், லாங்லின். ஃபஸ்ட்டு இவனை அடிப்போம். ரொம்ப லேட் ஆகுது. என்னடா? அரேஸ் 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 ஆகிட்டோம். இப்போ இங்கே போயிட்டு லாங்லினா இன்னொன்று ஒருத்தர் இருக்கான். இவனையும் போய் அடிச்சிடலாம். அடி. என்னடா அடிக்க மாட்டான்? அட்ரா டே அட்ரா. சூப்பர் பவர் பார்த்தீங்களா? அது சூப்பராக இருந்தது பவர். ஆனால் என்ன கிளிச்சு தான் ஆகுது செம்மையாக. ஏதோ மேலேருந்து மூணு வில்லு மாதிரி வந்து விழுது. அதுதான் பவர் போல் இவனது. லாங்லின் தான் ஃபஸ்ட்டில் இருக்கான் இப்போதைக்கு. இப்போ அடிச்சிடலாம். நிறைய சிட்டி இருக்குது போல. கிராஸ் சிட்டி, ப்ரம் சிட்டி, ஃபேஷியல் சிட்டி, லக்கி சிட்டி, நெப்பான் சிட்டி அப்படின்ட்டு. அரேஸ் ஆகிட்டானான்னு தெரியலையே. அரேஸே ஆகலையா? இவனையும் போட்டு அடிப்போம். அடி 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 லல்லாடி 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 லல்லாடி. என்னடா அட்ரா டேய், என்னடா அட்ரா. அடிக்கிறாங்க. இப்போ தான் டபுள் டச் பண்ணால் போயிடுறாங்க, அடிக்க மாட்டுறாங்க. வேறு அட்ரா. ஃபஸ்ட்டு இந்த பவர் மட்டும் கட் பண்ணிடணும். ஏன்னா செம்மையாக கிளிச் ஆகுது. நான் வேறு மொபைல் ஆடுறதுனால ரொம்ப கிளிச் ஆகிட்டு இருக்கு. வெயிட்டுங்க, அடிக்கட்டும் இவன் வேறு. டேய் சீக்கிரம்டா, ரைஸ் பண்ணோண்டா. எப்படியாவது ஒரு ப்ராஸாவது எடுத்துடணும். ஓகே, ரைஸ் ஆகிட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டி ஈஸியாக ரைஸ் ஆகிடுறாங்க, செகண்ட் வாட்டி தான் ஆகவே மாட்டுறாங்க. என்னன்னு தெரியலையே. ஓகே, இன்னொன்று ஒருத்தனை எடுக்கலாமா வேணாமா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச எதனா அனிமி இருந்ததுன்னா அது பேர் சொல்லுங்கள். எத்தனை பேர் என்னென்ன அனிமி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒருத்தர் அடிச்சிட்ருக்கான். இவன் கூட சேர்ந்து நம்ம இவனையும் அடிச்சிடலாம். நீங்கள் அட்டாக் பண்ணுங்கடா. அட்டாக் பண்ணுறான். ஏதோ மெசேஜ் பண்ணிக்கிறான், ஆனால் என்ன தான் புரியலையே.
அடி 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 என்ன இது செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸில் மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். அல்டிமேட் எஃபெக்ட்ஸு ஆனில் இருக்குது. தொட்டேனாவும் இப்போ புரிஞ்சிச்சு. அதுதானே பார்த்தேன். அதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஓகே, இதுமாரி அல்டிமேட் எஃபெக்ட்லாம் கிடையவே கிடையாது. அட்டாக் படும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகே, சாவ போகிறோம். இங்கே ஒருத்தன் கிளிச்சில் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை வெளில போயிட்டானா? இல்லை ஒரே இடத்துல அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அடிக்கவே இல்லை அவன். நல்ல வேலை ஹெச்பி குறைச்சிட்டானே, இல்லைன்னா தனியாலாம் அடிக்கவே முடியாது இவனால். முடிய போது அரேஸ் பண்ணிடணும், எப்படியாவது ஒரு பாஸாவது அரேஸ் பண்ணிடணும்டாப்பா. ஒரே ஒரு பாஸ், ஒரு பாஸாவது அரேஸ் பண்ணிடணும். அரேஸ் ஆயிடு டாய். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சேன்டா, அவன் வேறு போயிட்டானே வெளில. ஐயோ, வெப்பன் வாங்கியே ஆகணும் போலியே. இப்போ எவ்வளோ ஹெச்பி? 97Kவா? ஐயோ, இப்போல்லாம் அடிச்சா அவன் ஹெச்பி குறையுமா தெரில. குறையுது, ஆனால் லேட் ஆகும். இப்போ வேற அடி 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 அடி. இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ரொம்ப நேரம் அடிக்கிறேன், ஆனால் அவனுக்கு ஹெச்பி போதான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக போகல. வேணா கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. டிபிஎஸ்னால் என்னதுன்னு தெரியலையே. டேமேஜ்னால் என்னதுன்னு தெரியும், டிபிஎஸ்னால் என்னதுன்னு தெரில. நம்ம இப்போ தானே புதுசாக வரும், போக போக எல்லாத்தையும் கற்றுக்கலாம். நான் வேறு செக் பாயிண்ட் பிடிச்சேன். இப்போ எப்படி நான் டெலிபோர்ட் ஆகிறதுக்கு பட்டனே இல்லை. நிறைய இருக்குது, ஆனால் அது எதுவுமே டெலிபோர்ட் ஆப்ஷன் கொடுத்த மாதிரியே இல்லை. ஓகே, முடிக்க போகிறேன், அடித்து முடிக்க போகிறேன். சாவ போகிறான். நிறைய செப்டியாவது பண்ணிடணும் இவனை. அடிய சாவு அவ்வளோதான், வந்தாச்சு. ரைஸ் ஆகிடு. ரெண்டாவது வாட்டி, ஃபஸ்ட்டு வாட்டி ரைஸ் ஆகிட்டான். சூப்பர். இப்போ எத்தனாவது அவன்? 3 பேர் வச்சுருக்கோம் அவனையே. ஓ, டி ரேங்க்கு. இவங்கெல்லாம் டி ரேங்க் போல். டி ரேங்க்லேருந்து இப்போ தான் ஒரே ஒருத்தனை பிடிச்சிருக்கேன். இன்னொரு வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இவனே. ஐயோ, எவ்வளோ வச்சு டே பார்க்குறியா? எனக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்டா. ஹெல்ப் பண்ணுறான் இவனும். இப்போ நம்ம 2 பேரும், அவனும் அடிக்கிறான் நானும் அடிக்கிறேன். அப்போ யாருக்கு கிடைக்கும்? 2 பேருக்கும் கிடைக்குமா? எப்படி பாதி பாதியாக பிச்சு தருவாங்களோ? அப்படிலாம் இருக்காது போல். ஃபஸ்ட்டு யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ ஹெச்பி? இன்னும் கொஞ்சம் தான். அவன் அடிக்கிறனால நிறைய ஹெச்பி போகுது. இப்போ என்கிட்ட இருக்கிறதுலே டி ரேங்க் தான் அதிகமான ரேங்க் போல். அப்போ இ ரேங்க் தான் கம்மியான ரேங்க் போல். நம்ம டி ரேங்க்கே வச்சுக்கலாம். இப்போ முடிச்சிட்டோம், அரேஸ் பண்ணிடணும். எப்படியாவது அரேஸ் பண்ணிடணும். அரேஸ் ஆகிடுச்சு, அரேஸ் ஆகிட்டான். 2 டி ரேங்க் இப்போதைக்கு வச்சுருக்கோம். பெஸ்ட் எக்யூப் தொட்டுட்டேன். 2 டி ரேங்க், 2 இ ரேங்க்கு. 4 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லான் கெயின். ஓகே, டேமேஜ் இவ்வளோ பண்ணுது. ஓகே 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 ஓகே, வெளில வாங்க. படிக்கலாமா? அடித்தோன்னா போகுமா தெரியலையே. நிறைய போகும்னு நினைக்கிறேன். அடி 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 அடி. எவ்வளோ நேரம் அடிக்கணும்னு தெரியலையே. என்ன தான் நான் இவனையே பிடிச்சி அடித்தாலுமே அவன் கொஞ்சம் தான் போகுது போல். பாருங்களேன், நான் இப்போ தான் குறைய அடித்தேன். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு குறையிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகவே குறையுது. வேறு யாருன்னா இருக்காங்களா? லெவலிங் சிட்டி, கிராஸ் சிட்டி, பிரம் சிட்டி அப்படின்னு நிறைய சிட்டி இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது லெவலிங் சிட்டியில் தான் இருக்கும். லெவலிங் சிட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க போல். ஓ, டஞ்சன்ஸ்லாம் இருக்குது போல். இந்த கேமில் டஞ்சன்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா அனிமி பொறுத்த வரைக்கும் டஞ்சன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? சாவ போகிறான். அடி, சீக்கிரம் அடி. அரேஸ் ஆகிடு. அரேஸ் ஆகலை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ரோபாக்ஸ் கேட்குறானா? வேணாம், சீக்கிரமா வந்துட்டா நல்லாயிருக்கும். வந்துட்டான்னு நினைக்கிறான். வந்துட்டான். அட்டாக் பண்ணுங்க, எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க. இந்த வாட்டியாவது அரேஸ் ஆகிடுறா ப்ளீஸ்டா. இந்த வாட்டி ஸ்பீடாக போகுது, பார்த்தீங்கன்னா தெரியுது.
கிஃப்ட்ஸு, அப்டேட் லாக்ஸு, இண்டெக்ஸு, டொனேஷனு அந்த மாரி நெறைய இருக்கு. அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இவன அடிப்போம். சீக்கிரம்டா. வெப்பன்ஸில் என்கிட்ட இது மட்டும் தான் இருக்குது. வெப்பன் வேறு வாங்கணும். குவெஸ்ட்டு இருக்குது. நம்ம இப்போதைக்கு குவெஸ்ட்டு பார்க்காம ஓரளவுக்காவது பவர் ஏறுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குவெஸ்ட்டெல்லாம் பார்ப்போம். அடிச்சிட்டேன். சீக்கிரமாக அடிச்சிட்ட மாதிரி இருக்கே. ரைஸ் ஆகிடு. ரைஸ். லாஸ்ட்டு ரைஸ் ஆகலை. எப்பட்றா ரைஸ் பண்ணுறது? ஸ்டாட்ஸ் இருக்குது. எல்லாம் இருக்குது. இது என்னதுன்னே தெரியலையே. திருப்பி யூஸ் பண்ணிட்டான். அடிங்க 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 அடிங்க. ஸ்பின் இருக்கா? ஃப்ரீ ஸ்பின் இருக்குது. இல்லாட்டி ஸ்பின் பண்ணுவோம். என்ன கிடைக்கிது? என்ன கிடைக்கிது? ஏதோ ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னதுன்னு தான் தெரில. எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியலையே. எங்கே இருக்குது? ஐட்டம்ஸில் இருக்குது. ஏதோ கோராமே. காமன் கோருன்னு நினைக்கிறேன். என்ன கோருன்னு தெரில. பார்க்கல. நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அரேஸ் ஆகிட்டான். அரேஸ் ஆகலைடா. டேய் அரேஸ் ஆகிட்டான்னு சொன்னேனேடா. ஓகே. இதெல்லாம் இருக்கா? கேம் ப்ளே இருக்குது. கேம் பிளேயில் மாற்றிக்கலாம் செட்டிங்ஸை. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு தேவையான பொருள் எதுவுமே இல்லை. எதுனா செட்டிங்ஸ் மாற்றுறது கிளிச்சு மட்டும் ஆகுது. அது மட்டும் எனக்கு தெரியுது. வேறு என்னது? கிராஃபிக்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு தெரியலையே. அம்மா இது என்னது? டே சைக்கிள் கூட மாற்றிக்கலாம். அல்சரஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் ப்ரீமியம்னு நினைக்கிறேன். தெரியலையே. ப்ரீமியம்னாலே ரோபாக்ஸ் கேட்பான். வெளில வந்தோன்னா ஸ்பான் ஆகிட்டான். இந்த வாட்டி ரொம்ப ஸ்பீடாக போகுது. என்னது இது? டுட்டோரியல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. வெப்பன் ஷாப்பு. என்னடா அடிங்கடா. அரேஸே ஆகலாமா? அரேஸ் பண்ணுறா. வெளில அரேஸ். வெளில போயிடுச்சு. கிளிச்சு. அதான் நான் கேன்சல் தொட்டுக்கிட்டே இருக்கேன். வெளிலே வரமாட்டான். 10வது லெவலில் ஒருத்தர் வந்திருக்கான். இவனையாவது அடிச்சு நம்ம அரேஸ் பண்ணுவோம். மேலே ஏதோ கேஸில் அப்படி என்ன வருது? டஞ்சன் ஸ்பாண்டடு, ரைடு ஸ்டார்ட்டுன்னு வருது. அதுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பவர் ஏறணும். ஓகே. இந்த வாட்டி அரேஸ் பண்ணலாம். அரேஸ் ஆகிட்டான். எப்பா ஒரு வழியாக 3வது டி ரேங்க் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த டி ரேங்க் எடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு போர் அடிச்சிடுச்சு. வேறு எவனா போய் அடிக்கலாம். அங்கே அப்பத்துலேருந்து எதோ எரியுது. அது என்னதுன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு என்ன அடிப்போம். நம்மளுக்கு இது ஏதோ தரான். இது டைமண்டு. ஒருத்தன் அடித்தா ஒரு தான் தருவான். என்னடா எல்லோரும் கீழே வந்துட்டீங்க? கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே படுத்துட்டாங்க. ஓகே வந்துட்டான். அடி அடி அடி. ஒன்று தரான். ஒன்று அடித்தா ஒன்று தரான். ஓகே. குவெஸ்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே. குவெஸ்ட்டில் இவனை தான் 10 பேர் அடிக்க சொன்னாங்க. ஓகே ஃபஸ்ட்டு குவெஸ்ட்டு முடிப்போம். எத்தனை பேரையும் அடிக்க சொன்னாங்க. எப்படி பார்க்கணும் வந்துட்டேனே. இப்போதைக்கு ஒரு 4 பேர் அடிச்சிருப்பேன். இன்னொரு 6 பேர் இருப்பாங்க. இந்த டைமண்ட் வேறு ஏறுது. 3 தான் கிடச்சிருக்கு இப்போதைக்கு. செட்டிங்ஸ்குள்ளே தான் போய் குவெஸ்ட்டு பார்க்கணுமா? எங்கேயோ குவெஸ்ட்டு பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் எங்கே பார்த்தேன்னு தெரில. ஓகே 5வது பேர் ஒருத்தனை சாவடிச்சிட்டேன். இங்கே வேறு ஒருத்தர் இருக்கானா? இங்கே ஒருத்தர் இருக்கான். முன்னாடி இவனாலாம் ஈஸியாக அடிச்சிடலாம் போல். ஏன்னா நான் ஒரே அடியில் அடிச்சிடுறேன். ஆனால் சில பேர் தரவே மாட்டுறாங்க. டைமண்ட் மாதிரி இருக்கே அதை தரவே மாட்டுறாங்க. ஒருத்தர் வந்துட்டான். வேறு இங்கே இருக்கான். அடி நடுறான். நான் அடிக்கிறேன். அடிங்க. கச்சிச்சு ஒன்று தச்சிச்சு. கிடைக்கல. கச்சிச்சு. இப்போ 10 பேர் அடிச்சிருப்பேனே. ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கணுமே. முடியவே இல்லை. 10 பேரா 15 பேரான்னு தெரியலையே. நான் 10 பேர் பார்த்த மாதிரி தான் இருக்குது. 5 பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே வேற பார்த்தேன்னு தெரில. கிளைமு வந்துருச்சு. பார்த்துட்டேன். அடுத்த கொஸ்டின் என்னென்னா என்னது? பை யுவர் ஃபஸ்ட்டு வெப்பன். ஓகே. வெப்பன் ஷாப்பிங் இருக்குது. என்கிட்ட 2.15K இருக்குது. 2Kக்கு ஒன்று வாங்கிடலாம். இப்போ என்கிட்ட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. கிளைம் பண்ணுவோம். 2வது கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன? டிஃபீட் கான்ஷி. அதுவும் 5 பேர் பிடிக்கணுமா?
5 பேர் தானே, அசால்ட்டு. ஐட்டம்ஸில் ஏதோ வந்திருக்கு. நம்ம எக்யூப் பண்ணுவோம். இப்போ வெப்பன் வாங்கினோம்ல, அதை எக்யூப் பண்ணிட்டு இப்போ சண்டைக்கு இறங்கலாம். ஸ்டாட்ஸ் வந்திருக்கா? ஓ, ஸ்டாட்ஸ் ஏற்றுவோமா? இப்போக்கிட்ட 2 ஸ்டாட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம வெப்பன் மாஸ்டரிக்கும் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஒன்று கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு. இவன் கான்சி கிடையாது. கான்சினா தாத்தாவாக இருப்பானே, இங்கே இருக்கானே, இவன் தான் கான்சி. 5 பேர் அடிக்கணும். இப்போ ஒருத்தன் அடிச்சுட்டேன். அங்கே காட்டுது, ரைட் சைடு காட்டுது பாருங்க. ஓகே, இன்னும் அடிச்சு எடுத்துட்டோம். இன்னும் இவங்க ஒருத்தர் இருக்கான். மெசேஜ் வரலன்னு பார்த்தேன், வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மெசேஜை என்ன தான் பண்ணுதுன்னு தெரில. ஓகே, அடிச்சிட்டோம். இப்போதைக்கு நான் 4 பேர் அடிச்சிருக்கேன். அட்ரா 5 பேர் அடித்தாச்சு. இப்போ 6ஆவதாக ஒருத்தனை அடிக்கணும். அடிச்சிட்டேன். ஓகே, இவன் ஒரு டைமண்ட் தந்துட்டான். இப்போ ஒரு 7ஆவது ஆள் அடிச்சுட்டு டைமண்ட் தந்துட்டான். இப்போ 8ஆவது அடி 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 அவன் டைமண்ட் தந்துட்டான். 9ஆவது ஆள். இவன் பெரிய பாஸ் அடித்தா தருவானா? ஆனால் கான்ஷி ப்ரூட்டுன்னு போட்டிருக்கு. குவெஸ்ட்டில் கான்ஷி தான் போட்டிருக்குது. தருவானோ தரமாட்டானான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு அடித்து பார்ப்போம், தரானான்னு பார்ப்போம். அடிச்சுட்டேன். நான் ஏறலை, 9ன்னு ஏறவே இல்லை. இப்போ கான்ஷியை அடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு தருவாங்க. மெசேஜ் வருதா? வேறு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கான்ஷி வேறு எங்கே இருப்பான் தெரியலையே. ஸ்பான் ஆகிட்டான். அடி அடி. ஓகே, அடித்தாச்சு. 9 பேர் அடித்தாச்சா? 10ஆவது ஒருத்தனை அடிச்சிடணுமே. அடிச்சுட்டேன், அவனையும் அடிச்சுட்டேன். ஆனால் டைமண்ட் தரவே இல்லை. ஓகே, 11ஆவது ஆளாக இவனை அடிச்சிடுவோம். அடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 4 பேர் தான். ஓகே, இவனையும் அடிச்சிட்டேன். 13ஆவது ஆளையும் அடித்தாச்சு. இப்போ அடுத்தது 14ஆவது ஆடு தான். எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். அடிச்சுட்டேன். அடி 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 அடிச்சுட்டேன். இப்போ லாஸ்ட் 10. ஓகே, அடிச்சாச்சு. குவெஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, தொட்டு கிளைமன் தொட்டுட்டேன். கிடச்சிருக்கு, ஏதோ 2 பொருள் கிடச்சிருக்கு. அடுத்தது அப்கிரேடிய வெப்பன். எப்படி அப்கிரேட் பண்ணுவோம் தெரியலையே. அடுத்தது வேறு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி அப்கிரேட் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் எப்படி அன்லாக் பண்ணோன்னு தெரியலையே. எந்த சைடு போகணும்? எந்த சைடு போகலாம்? ஓகே, ஏதோ பெருசாக மூஞ்சி போட்டு ஒன்று வந்து, ஆனால் என்னன்னு தான் தெரில. அப்கிரேடிய வெப்பன் ஷேடோ அப்கிரேட் இருக்குது. இது பிளாக் ஸ்மித் கிட்ட தான் போய் அப்கிரேடர்னு ஒன்று இருக்குது. அது தொட்டோன்னா என்ன வெப்பன் எங்கே தொடணுன்னே தெரியலையே. ஓகே, வந்துச்சு. இந்த வெப்பனே தொடுவோம். ஓகே, அப்கிரேடுக்கு டோக்கன் தேவை போல். இந்த டோக்கன் வந்து குவெஸ்ட் முடித்தா தருவாங்க. ஆனால் டோக்கன் இல்லையாமே. 2 டோக்கன் வேணுமா? இப்போ 2 டோக்கனுக்கு நம்ம வேறு ஒரு கொஸ்டின் முடிக்கணும் போல். ஓகே, வேறு எதுனா இருக்கா? இது மட்டும்தான் அப்கிரேடுன்னு போட்டிருக்கு. ஓகே, ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு வருவோம். வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தது. டிக்கெட்டு நம்மக்கிட்ட இல்லை போல். இவ்வளோ டிக்கெட் தான் இருக்குது. இதுதான் டிக்கெட்டு. இது எடுக்கணுன்னா நம்ம கொஸ்ட்டை முடிச்சே ஆகணும். இப்போ என்ன பண்ணணும் தெரியலையே. வேறு கொஸ்ட்டு பார்க்கணும். முன்னாடி இவனை ஒரு வாட்டி அடிச்சிடலாமா? வேணாம். இவனை தான் அடிக்கணும். இவனை அடிக்கணுமா? எவனை அடிக்கணும்னே தெரியலையே. ஃபஸ்ட்டு இவனை தான் அடிக்கணும். இவன் இல்லை. அங்கே இருக்கானே, அவனை தான் அடிக்கணும். அடி எத்தனை பேர் அடிக்கணும்? 5 பேர் அடிக்கணும் இன்னும். இப்போ தான் ஒருத்தர் அடிச்சிருக்கோம். என்னடா 30 தட்டான் திடீர்னு. 31. ஒன்று தான் தரானா? நானும் திடீர்னு 10 தரானுன்னு நினச்சேன். வேறு எங்கே இருக்கான்? என்ன காணும்? வேறு எங்கேயுமே இல்லை. இவன் தான் இருக்கான். வேறு எங்கேயும் இல்லையே. எங்கே இருக்கே? எங்கடா இருக்கே? அங்கே ஒரு பாஸ் தான் இருக்கான். அவன் அடித்தா தரமாட்டான். இங்கே இருக்கான். அடி ஷேடோ வாங்க, அடிங்க அட்டாக் பண்ணிங்க. சீக்கிரம். இவன் அடிச்சாச்சு. இன்னும்
இன்னொருத்தன் இருக்கான், இன்னும் இங்கே இருக்கான் ஒருத்தன். இப்போ அங்கே ஒருத்தன் இருக்கானா. ஓகே, இன்னொருத்தனை அடிப்போம். இவனை அடித்தோன்னா நம்ம 5 பேர் அடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ஈஸி பீசி. ஓகே, இவனையும் அடிச்சிட்டோம். 6 பேர் அடிச்சிட்டோம். இங்கே ஒருத்தங்க இருக்காங்க. இவனை அடித்தோம். 7 பேர் அடிச்சிட்டோம். இங்கே ஒருத்தர் இருக்கானா, இவனை அடிப்போம். என்னடா அடிங்கடா. அடிச்சிட்டாங்க. 8 பேர் அடிச்சாச்சு. இப்போ 9வது ஒருத்தர் இருக்கானா, இவனையும் அடிப்போம். அடி சீக்கிரம் அடி. அடிச்சிட்டேன். இவனையும் அடிச்சிட்டேன். இப்போ 10வது ஒருத்தர். இவனையும் அடிச்சிட்டோம். கொஸ்ட் கம்ப்ளீட்டடா. டேய், நான் இன்னும் கொஸ்ட் கம்ப்ளீட்டே பண்ணலடா. கம்ப்ளீட் ஆகலையே. டெய்லி கொஸ்ட் இருக்கா? ஓஹோ, வீக்லி கொஸ்ட் இருக்குது, டெய்லி கொஸ்ட் இருக்குது, மெயின் கொஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறது மெயின் கொஸ்ட்டு தான். ஓகே, அடிப்போம். இப்போ வெளில வந்தோன்னா, ஓகே அடிங்கடா, சீக்கிரம் அடிங்கடா. ஓகே, தா சீக்கிரம் தா. ஓகே, தந்துட்டான். ஒருத்தர் இருக்கான். இவனை அடித்தோன்னா 12 பேர் அடிச்சிட்டோம். இன்னும் 3 பேர் தான். அங்கே ஒருத்தர் இருக்கான். வேர்ல்டு பாஸ் ரைடு எண்டாமே. ஓகே, இவன் வேற ஒருத்தன் போல். நம்ம கொஸ்ட்டு தானே பார்க்குறோம். எஸ் ஆகிட்டான். போய் அடி சீக்கிரம் அடி. ஓகே, நான் ஒரே ஒருத்தன் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். அட்ரா அடி சீக்கிரம். டோக்கன் வேணும், எனக்கு டோக்கன் வேணும். அடி. ஓகே, எடுத்தாச்சு. இல்லை எடுக்கலை. எடுறா. இப்போ நம்ம முடிச்சாச்சு. இதில் நம்மளுக்கு டிக்கெட்டே தர்ற. ஐயையோ, நம்மளுக்கு இப்போ டிக்கெட்டு தானே முக்கியமானது. இப்போ டிக்கெட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே. ஓகே, ஸ்டார்ட் பாயிண்ட் 8 இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு 3 என்னடா கொடுக்க முடியல. ஒன்று கொடுத்துட்டேன். இதுக்கு 1, அப்புறம் பிளேயர் ஸ்பீடுக்கு 1 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று கொடுத்துடலாமா? இன்னொன்று கொடுறா. கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். அது மூஞ்சி போட்டு ஏதோ ஒரு ஆன்டி சிம்பிள் மாதிரி இருக்குது. அது என்னன்னு தான் நம்மளுக்கு தெரில. இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. ஓகே, வேறு என்ன பண்ணணும் வேறு தெரியலையே. இப்போ எப்படியாவது அப்கிரேட் பண்ணால் ஒரு கொஸ்டின் முடிச்சிடணும். அதுக்கு நம்மளுக்கு இப்போ டிக்கெட்டு வேறு வேணும். இப்போ இந்த டிக்கெட்டுக்கு நம்ம கொஸ்டின் முடித்தா டிக்கெட் தருவாங்க. வேறு என்ன பண்ணால் டிக்கெட் தருவாங்க? ஏதோ டஞ்சனுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை இப்போதைக்கு. எப்பட்றா இப்போ டிக்கெட் எடுத்து நம்ம எப்படியாவது இந்த ஒரு கொஸ்டின் முடிக்கணுமே. எப்படி எடுக்கிறது? அப்கிரேடருக்குள்ளே போனால் தொட்டு பார்த்தா நம்மளுக்கு இப்போ அப்கிரேட் பண்ணிட்டேன். எனக்கே தெரியாமல் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். எப்படி அப்கிரேட் பண்ணேன்னு எனக்கே தெரில. ஓகே, கொஸ்டின் முடிஞ்சுதா? முடியல. அப்போனா இது அப்கிரேடர் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? அப்கிரேடிய வெப்பன் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃபீட் லாங்கின் கொடுத்துருக்காங்க. வேறு எதுனா ஃபஸ்ட்டு முடிக்க முடிஞ்சால் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும். வேறு எதுக்கு போடலாம்? வேறு எதுக்குன்னா வெப்பன் மாஸ்டரிக்கு போட்டேன். இதுதான் வெப்பன் அப்கிரேடா? ஐயோ, நம்ம வேறு ஏதோ வெப்பன் அப்கிரேட்னு அது பண்ணிட்டோம். இதுதான் வெப்பன் டேமேஜ் ஏற்றுது. அப்போ அதுதான் நம்ம மாற்றணும். நம்மக்கிட்ட டிக்கெட்ஸ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. 14 தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. பாய் கேமர்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.